இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். இந்த துறவரம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ சாமியார்களுக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினா, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நாம் நிஜமாகவே நினச்சா, இதுக்கு திருவள்ளுவர் ஒரு யோசனை சொல்கிறார். தம்பி, எது மேலே நீ பிடிமானம் வச்சிருக்கிற, எது மேலே நீ ஒரு பற்று வச்சிருக்கிற, அதெல்லாம் கொஞ்சம் விடுப்பா. அதை விட்டுட்டேன்னு வச்சுக்க, அதனால உனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லும்போது பழைய காலத்தில் குரங்கு பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்கங்கிற கதை எனக்கு நினைவுக்கு வருது. குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வேர்க்கடலையை தூவி வச்சுருவாங்க. சின்ன பானை இருக்கு இல்லையா, பானைக்குள்ளே போட்டு வைப்பாங்க. அது ஆசையாக போய் பானைக்குள்ளே கையை விட்டுட்டு அந்த கடலையை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போ அந்த கையை உள்ளுக்குள்ளே இறுக்கி பிடிச்சிட்டா பானையை விட்டு வெளியே வருமா? கை வராது. இந்த குரங்கு இந்த கடலை வானான்னு கையை அப்படி விட்டுதுன்னு வச்சுங்க, கை பானையிலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கு ஆசை விடாது. ரெண்டு கையையும் ரெண்டு பானைக்குள்ளே விட்டுட்டு குரங்கு மாட்டிக்கும். மரம் ஏற முடியாது, தப்பிச்சு ஓட முடியாது. அந்த கடலை மேலே இருக்கிற ஆசை பாருங்க, அது அப்படியே இருக்கும். நீ எதையெல்லாம் விடலையோ அதனாலலாம் கஷ்டப்படுவேன்னு பெரிய விஷயம். அதை திருவள்ளுவர் எளிமையாக சொல்கிறார். கேளுங்களேன். யாதனின் நீங்கியானோதல் அதனின் இளன். சின்ன பசங்களா, ஓடி வாங்க, காட்சி ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு இதுதான் கடைசி காட்சி. ரொம்ப தூர தேசத்துல இருந்து, காட்டுக்குள்ள இருந்து நான் இந்த குரங்குகளோட ராணிய கொண்டு வந்திருக்கேன். அவ பேரு இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவள வெளியில வர சொல்லு, ஆட சொல்லு. அவள வெளியில வந்து ஆட சொல்லு. வெளியில வர சொல்லு. அவள ஆட சொல்லு. அவள மலைக்கு நிக்க சொல்லு. ஒரே ஒரு காசு கொடுத்தீங்கன்னா போதும், குரங்குகளோட ராணி உங்களுக்காக வித்தைகள் காட்ட இதோ வந்துட்டா. ஆடு ராணி, ஆடு. தாண்டு ராணி, தாண்டு. வந்து உட்காரு. நீ இன்னும் கிரீடத்து மேல உள்ள ஆசையை விடலையா? நான் குரங்குகளோட ராஜாவாச்சே. சரி, நீ திருந்த மாட்ட. ஆட்டத்தை பாப்போம். இப்ப குரங்கு ராணி அருமையான ஒரு வித்தைய காட்ட போறா. ஒரு வளையம் விடாம எல்லா வளையங்களையும் தாவி குதிச்சு அந்த கிரீடத்தை தலையில வச்சு குரங்குகளோட ராணியாக போறாங்க. இனிமே இந்த கிரீடம் எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும்? ஆஹா, எவ்வளவு அழகான கிரீடம். அந்த கிரீடம் மட்டும் எனக்கு கிடைச்சா அதை விட அதிகமா நான் வித்தை செய்வேன். இந்த பார்வையை நான் பார்த்திருக்கேன். மீன் தூண்டில மாற்றத்துக்கு முன்னாடி இப்படித்தான் பாக்கும். என்ன சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு மீன் மாதிரியா இருக்க? ஆமா, அதுவும் பசியோட இருக்கிற மீன் மாதிரி. ஏன் நான் அந்த கிரீடம் மேல ஆசைப்படக்கூடாதா? எனக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்ல.
இது ஓன் தப்பு. கிரீடம் வைக்கிறதுக்கு சும்மா பல்ட்டி அடிச்சா மட்டும் போதாது. பின்பக்கமா பல்ட்டி அடிச்சுக்கிட்டே வந்தாதான் தட்டுல காசு விழும். ஆமா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போனா போகுதுன்னு கொடுக்கறேன். இந்தா. நான் உன்னை மறுபடியும் எச்சரிக்கிறேன். ஏன் அதுக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ணக்கூடாதா? நீ வம்பல மாட்டிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணுமா? நீ தான் சொல்ற அவளுக்கு சந்தோஷம் இல்லைன்னு. என்னால நீ சொல்றத நம்ப முடியாது. வேணும்னா அவகிட்டயே போய் கேட்டுக்கோ. உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க அது தேவைப்படுதுன்னா நான் அதை செய்யறேன். அட, ராணி இங்க இருக்காங்களா? ராணி, 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 எந்திரிங்க. ராணி, யார் நீ? பயப்படாதீங்க. நான் இன்னைக்கு உங்க ஆட்டத்தை பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. இந்த வித்தை எங்க கத்துக்கிட்டீங்க? கடுமையான உழைப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டும் தான். ஆமா, உனக்கு இவ்ளோ அழகான ஆடையும் கிரீடமும் இருந்தும் உங்க முகத்துல ஏன் சந்தோஷமே இல்ல? சந்தோஷமா? கூண்ல இருக்கிற எனக்கா? இல்லவே இல்ல. உங்க கஷ்டத்தை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ராணி. நீங்க தான் ரொம்ப வேகமா ஓடுவீங்க, தாவுவீங்க. அப்புறம் எப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க? இது குரங்கு பிடிக்கிறவங்க செய்யற தந்திரம். கொட்டைகளையும் பழங்களையும் தவிர குரங்குங்களுக்கு இந்த உலகத்துல பிடிச்சது வேற விஷயம் எதுவுமே இல்ல. ருசியான கொட்டைகளையும் பழங்களையும் வாய்ப்புறம் சின்னதாவும் கீழே அகலமாவும் இருக்கிற பாத்திரங்கள்ல போட்டு வைப்பாங்க அந்த குரங்கு பிடிக்கிறவங்க. குரங்குங்க கைய பாத்திரத்துக்குள்ள போட்டு கிடைச்சதெல்லாம் வாரி எடுத்துக்குவாங்க. அங்கதான் ஆபத்து அதிகம். குரங்கு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் கொட்டைகளும் பழங்களும் நிறைஞ்ச கைய பாத்திரத்துக்கு வெளியில சுலபமா எடுக்க முடியாதுன்னு. இப்படித்தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஓ, அப்படியா? நீ யாரு? நானா? என் பேர் ராமு. உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நீ என்ன காப்பாத்த போறியா? ஜாக்கிரதை. இவன் கொட்டைகளையும் பழங்களையும் விட உங்க கிரீடத்து மேலதான் ரொம்ப ஆசைப்படுறான். உனக்கு அந்த கிரீடம் வேணுமா? நான் அந்த கிரீடத்தை இப்பவே உனக்கு தரேன். ஆனா அந்த குண்டை நீ தான் திறந்து விடணும். அந்த கிரீடம் எங்க இருக்கு? அது அங்க. ஆஹா, எவ்வளவு அழகான கிரீடம். கிரீடம், கிரீடம், கிரீடம். ஆஹா, கண்ணாடி, கண்ணாடி, சீப்பு, கண்ணாடி வளையல். அடக்கடவுளே, இவன் என்ன இப்படி பண்றா? இவன் நம்மள மாட்டி விட்டுவான் போல இருக்கே. என்ன பண்ற நீ? அங்க என்ன சத்தம்? போச்சுடா, எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்கிட்ட இருந்து ஓடவா பாக்குற?
பழக்கோட்டுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டேன். ஆனா நீ கிரீடத்துக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டியே. அப்பாடா, நீ வந்துட்டியா? சத்தம் போடாத. கொக்கி மேல இருக்கு. இப்ப பாருங்க. சத்தம் போடாம மெல்ல மெல்ல. அவ புடிச்சு போறா. ஏய் சீக்கிரம் வா, ஓடிடலாம். ஏய் வா, சீக்கிரம் வா. இரு வரேன். ஐயோ அது வேணாம். ஐயோ, சத்தம் போடாத. இது வா. இதோ வரேன். என்கிட்ட இருந்து ஓடவா பாக்குறீங்க? உங்களை விட மாட்டேன். இந்தா வாங்கிக்க. ஓடு, வேகமா வா. நிக்காத. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. மத்தவங்க பொருள் மேல இனிமே ஆசைப்படவே மாட்டேன். மத்தவங்க பொருள் மேல அதிகமா ஆசைப்பட்டா இப்படித்தான் கஷ்டப்படணும். திருக்குறளில் துறவு அப்படின்னு ஒரு அதிகாரம், அதில் தான் இந்த குறள் வருது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். நான் சொல்லும்போதே என் உதட்ட கவனிச்சிங்களா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாது. இந்த உதடே ஒட்டாம இந்த திருக்குறள் இருக்கு. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே ஒட்டுதல் கூடாதுன்னு எழுதுகிற திருவள்ளுவர் உதடு கூட ஒட்டாம எழுதியிருக்கிறார். என்ன குறிப்பு? தமிழ்ல ப ம வ இந்த 3 எழுத்து வந்தாதான் உதடு ஒட்டும். இந்த 3 எழுத்து வராம இந்த குறளை எழுதியிருக்கிறார். எதை விட்டு விலகி இருக்கிறாயோ அதனால் அதனால் உனக்கு துன்பம் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதுக்கு விளக்க உரையெல்லாம் வேணுமா என்ன? அப்படி படிச்சாலும் அப்படியே புரியும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு கடிகாரம் வாங்குறீங்க, அது என்ன விலைன்னு அதே மாதிரி வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட கேட்பீங்க. நீங்கள் வாங்கின விலையை விட அவர் கூட கொடுத்துட்டாருன்னா முட்டாள்னு தோணும். நம்ம வாங்கின விலையை குறைச்சலா கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சா ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் பற்று வச்சா கூட பாருங்கள், அதனுடைய வேதனை தாங்க முடியாது. நம்ம ஒரு பொருள் வாங்கி கொண்டாந்து வைப்போம், அதை ஒருத்தர் இரவல் கேட்டாருன்னா கெடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஒவ்வொரு பொருளோடும் அதன் துன்பமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகான குறள். மனசில் ஒரு துறவு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த குறளோட கருத்து. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.